குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி. டெய்லி கண்டோஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை கண்டோஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஏப்ரல் 1ஆம் தொடங்கி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. 6 மாத காலம் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை கட்டண சலுகை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். அந்த வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டபஸ் பார்த்துக்கலாம். மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ள தென் மாநிலங்களில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்படாது. மாற்றாக அனைத்து மாநிலங்களும் பலனடையும் வகையில் மொத்த இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. அதாவது மக்களவை மற்றும் பேரவைகளில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33% இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2023 கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்ததாக இருந்துச்சு. அதற்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடங்கியிருக்காங்க. மொத்த மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 543. சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா 816 வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழலில் கேரள மாநிலத்தில் திருவள்ளாவில் சனிக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் இடஒதுக்கீட்டை வந்து பார்த்திங்கன்னா 2029 முதல் அமல்படுத்தும் நோக்கில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2029 வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துறதுக்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படைக்கான வானிலிருந்து வீசக்கூடிய 1000 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு வடிவமைத்து தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து பாதுகாப்பு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்திருக்காங்க. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரிகள் கூறியதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய விமானப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வானிலிருந்து வீசக்கூடிய 1000 கிலோ வெடிமருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வடிவமைத்து தயாரிக்கும் திட்டம் 2 கட்டங்களாக நடத்துகிறாங்க. இதில் முதல் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோ குண்டு ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதிரிகளை வடிவமைத்து மேம்படுத்துவது முதல் கட்டமாக வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி ஏற்படுத்தப்பட்ட பின் குண்டுகளை கொள்முதல் செய்வது 2ஆம் கட்டமாக இருக்குது. ஓகேங்களா? 2000 கிலோ எடை கொண்ட அமெரிக்காவினுடைய MK-84 அப்படின்ற குண்டை போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சு தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அகில இந்திய காவல் பணி திறன் போட்டி, அதாவது தமிழகத்துக்கு மொத்தம் 13 பதக்கங்கள் கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் 69வது அகில இந்திய காவல் பணி திறன் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் தமிழக காவல்துறை 5 தங்கம் 4 வெள்ளி 4 வெண்கலம் என மொத்தம் 13 பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. இதில் அறிவியல் சார் புலன் விசாரணை திறன் போட்டி பிரிவில் முதல் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பிடித்து சுழல் கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி இருக்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும்ப்பா. எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இது எலெக்ஷன் டைம்ன்றனால பெருசாக ரொம்ப டேட்டாஸ் அதிகமாக இருக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் ரொம்ப டீப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் விண்வெளி வீரர்களின் உடல் மற்றும் மன வலிமையை வந்து பார்த்திங்கன்னா பரிசோதிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ செயல்படுத்துகிறாங்க. இஸ்ரோ வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிக உயரமான இடத்தில் விண்வெளி வீரர்கள் மற்றும் புவியில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் எவ்வாறு பணியாற்றுகிறார்கள், அவர்களின் உடல்நிலை மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ந்து மதிப்பிட மித்ரா அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா லடாக் தலைநகர் லேல வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. திட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு ஹைட்டில், அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3500 மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அதாவது உடல் ரீதியில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் அனாலிசிஸ் பண்ணிக்குவாங்க. இதில் கிடைக்கும் அறிவியல் தரவுகள் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்திற்கும் விண்வெளியில் நீண்ட நேரம் பயணிக்கக்கூடிய வருங்கால திட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கும் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களை அனுமதிப்பது உட்பட்ட மத வழிபாட்டு தலங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு குறித்து உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 9 நீதிபதிகள் அடங்கிய வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசன அமர்வு வந்து பார்த்திங்கன்னா வருகிற செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க இருக்கிறாங்க. சபரிமலையில் ஐயப்பன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமிகளும் மூதாட்டிகளுக்கு மட்டும்தான் வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டு வந்துச்சு. மாதவிடாய் பருவ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு நடத்த அனுமதி கொடுக்கல. இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா தொடரப்பட்ட வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 நீதிபதிகள் அமர்வு வந்து 4:1 அப்படின்ற விதத்தில் கோயிலில் வழிபாடு நடத்த அனுமதி கொடுத்தாங்க. அதன் பிறகு மீண்டும் 2019 வழக்கு தொடரப்பட்டுச்சு. இது மாதிரி வழக்கு தொடரப்பட்டு இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வருகிற செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 9 நீதிபதிகள் அமர்வு வந்து பார்த்திங்கன்னா இதை விசாரிக்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலு கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ குரூப் 1 இன்டர்வியூ போவீங்க.
சப்போஸ் இதை பற்றி கேட்குறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. இதை பற்றி இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருவாங்க. நீங்கள் ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பயன்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப பெரிய இஷ்யூ, அதனால் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இளம் வீரரான விஸ்வநாத் சுரேஷ் அபாரமாக செயல்பட்டு நடப்பு உலக சாம்பியனும் நம்பர் 1 வீரருமான கஜகஸ்தானினுடைய ஷன்சார் டஷ் கேன்பையை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து நம்ம மேலே பார்த்தோம், நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம். நிலவை நெருங்கும் ஆர்டெமிஸ் 2 அப்படின்ற விண்கலம், அதாவது நிலவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நாசாவுடைய ஆர்டெமிஸ் 2 விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா தனது பயணத்தின் முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக கடந்திருக்குது. அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா மாகாணம் கேப் கனவராவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏவப்பட்டுச்சு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பயணத்தின் அடுத்த கட்டமாக ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு அல்லது திங்கட்கிழமை அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா விண்கலம் நிலவின் ஈர்ப்பு விசை பாதைக்குள் நுழையும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அது பூமியின் ஈர்ப்பு விசையை விட நிலவின் ஈர்ப்பு விசை வந்து பார்த்திங்கன்னா விண்கலம் அதிகமாக செயல்படும். இந்த மைல்கல்லை எட்டினால் மனித வரலாற்றிலேயே பூமியிலிருந்து மிக நீண்ட தூரம் பயணம் செய்த மனிதர்கள் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க படைப்பாங்க. தொடர்ந்து நிலவை சுற்றி வர திட்டமிட்டிருக்கு இந்த குழு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தின் பயணத்தினுடைய 6வது நாள் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு மிக அருகில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. விண்வெளி வீரர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக உற்சாகமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யோசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய மேயர் பதவிக்கான ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அதாவது ரினி சம்பத் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுறாங்க. இவங்க வயது 31. இதன் மூலம் வாஷிங்டன் வரலாற்றில் மேயர் பதவிக்கு முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர் தேர்வுக்கு போட்டியிடும் முதல் தெற்காசிய பெண் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெற்றிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதாவது இப்போ ரினி சம்பத் வந்து பார்த்திங்கன்னா 7 வயசாக இருக்கும்போது பெற்றோருடன் அமெரிக்காவை போயிட்டாங்க, அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ தேர்தலில் போட்டிடுறாங்க. சரிங்களா, அடுத்ததாக இந்திய நிறுவனமான பாரத் ஏர்டெல் உலக அளவில் 65 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளருடன் உலகின் 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஜெம்மா 4, அதாவது ஜெம்மா 4 அப்படின்ற ஏஐ மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நிறுவனத்தோட பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓப்பன் ஏஐ எந்த நிறுவனம், டீப் சீக்ன்றது எந்த நிறுவனம், எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள 2026 போலீஸ் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் ஏப்ரல் 1 தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. 20% கட்டணச்சலுகை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய அதாவது ஃபேஸ்புக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் யூடியூப் இதை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு 20% வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.